ஹலோ கைஸ், இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நம்ம என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம்னா, அவராவது என் பர்த்டேவை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுறதாவது. அதாவது ஒரு பர்சன்ஸ் வந்து நிறைய டைப்ஸில் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு டைப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, விஷ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதை ஹி ஹாஸ் நெவர் பீங் எ டைப் டு ரிமெம்பர் பர்த்டே. அவர் வந்து என் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வச்சுக்கிற டைப் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீனிங். இது நல்லா இருக்கான்னு பாரு. இது ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு காஸ்மெட்டிக்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது அவங்கக்கிட்ட இது நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா, நம்ம அந்த விஷயத்த எப்படி சொல்லலாம், இது நல்லா இருக்கான்னு பாரு. சி இஃப் இட் இஸ் குட். சி இஃப் இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். இஃப் இட் இஸ் அப்படி சி இஃப் அப்படி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டா பாரு, பண்ணு அந்த மாதிரி சொல்கிறது. சி இஃப் இட் இஸ் குட். ஓகேங்களா? உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. இது எப்படி சொல்லலாம், உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, வெதர் யூஸ் பண்ணி சொல்லலாம். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், திஸ் இஸ் ஃபார் யூ. உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்றது. நான் உன் மெசேஜை பார்த்தேன். நான் உன் மெசேஜை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது ஐ சா யுவர் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஐ சா யுவர் மெசேஜ் அப்படின்னா நான் உன் மெசேஜை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. திங்ஸ் எல்லாம் வெளியில தொங்கிட்டு இருக்கு. இது எப்படி சொல்லலாம், அவன் திங்ஸ் எல்லாமே போய் பாரு அங்க எப்படி தொங்கிட்டு இருக்குன்ட்டு. இது வந்து திங்ஸ்ன்னு சொல்லலாம், ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த திங்ஸ் ஆர் டேங்கிங் ஃப்ரம் இட். அதாவது தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது தான் டேங்கிங் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, பேபிஸ் கிட்டலாம் உன் ஸ்லிப்பரை மாற்றி போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லலாம், உன் ஸ்லிப்பர், அதாவது இந்த கால் ஸ்லிப்பர் இதுலேயும் இருந்து அதுலேயும் போட்டிருப்பாங்க இல்லையா, அது உன் ஸ்லிப்பரை மாற்றி போட்டிருக்க. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, யூ ஹாவ் புட் ஆன் யுவர் ஸ்லிப்பர் ராங் சைடு. யூ ஹாவ் புட் ஆன் யுவர் ஸ்லிப்பர்ஸ் ராங் சைடு அப்படின்னு சொல்லலாம். ராங் சைடுனா தப்பாக போட்டிருக்க, மாற்றி போட்டிருக்க அப்படின்னு சொல்றது ராங் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். எங்கே எடுத்தியோ அங்கேயே வை. எங்க எடுத்தியோ அங்கேயே வை. தயவு செய்து இதை எங்க எடுத்தியோ கொண்டு போய் அங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம், எங்க எடுத்தியோ அங்கேயே வை அப்படிங்கிறத புட் இட் பேக் வேர் இட் பிலாங்ஸ். புட் இட் பேக்னா திருப்பி வச்சிரு, வேர் இட் பிலாங்ஸ்னா எங்க இருந்துச்சோ அங்கேயே வை அப்படின்னு சொல்றது. புட் இட் பேக் வேர் இட்ஸ் பிலாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. ஷூவை கலட்டிட்டு உள்ளவா. ஷூவை கலட்டிட்டு உள்ள. ஸோ இந்த ஷூவை கலட்டிட்டு உள்ளவா அப்படிங்கிற சென்டென்ஸை எப்படி சொல்லலாம், ஷூவை கலட்டிட்டு உள்ளவா. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது இல்லையா, ஷூவை கலட்டிட்டு வரணும், கலட்டிட்டு உள்ளே வர்றது. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அண்ட் கம் இன்சைட். டேக் ஆஃப்னா ஷூவை கலட்டிட்டு, கம் இன்சைட் அப்படின்னா உள்ளவா. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அண்ட் கம் இன்சைட். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா. ஸோ இதை வந்து நீங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லி பழங்குனீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே நார்மலாகவே இங்கிலீஷ் பேச கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு திங்ஸை தொலைச்சிட்டு இருக்கும்போது இது எங்கே போய் தேடணும் அப்படின்னு கேட்பாங்களே, எங்கே போய் தேடணும். ஸோ இதை எப்படி கேட்கலாம், எங்கே போய் தேடணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வேர் ஷுட் ஐ லுக் ஃபார். வேர் ஷுட் ஐ லுக் ஃபார் அப்படின்னா நான் இதை எங்கே தேடணும், எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வேர் ஷுட் ஐ லுக் ஃபார் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸை நார்மலாக இங்கிலீஷில் நீங்கள் பேசி கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஈஸியாக இங்கிலீஷ் பேச பழகிக்குவாங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க ஆல்ங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வீடியோஸ் வரும்.